Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம நல்ல மணமணக்கும் சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார் பொடி நல்ல உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் சுவையை உங்களுக்கு கொடுக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம எல்லா பொருட்களுமே வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு வறுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே வேறு வேறு டைம்ல வறுபடும். அதனால தனித்தனியா தான் வறுக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காம எல்லாத்தையுமே வறுக்கணும். அதே சமயத்துல கரிஞ்சிராம பார்த்து வறுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம 100 கிராம் அளவுக்கு தனியா அதாவது கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். கரெக்டா இது வறுபறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா உங்களுக்கு ஒரு மணம் வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததான் 100 கிராம் அளவுக்கு குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். காம்புகளோட சேர்த்துக்கிறேன். காம்புகளோடு சேர்க்கும்போது நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நீட்டு மிளகாய் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நீட்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்தோன்னே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மிளகாய் பட்டுன்னு கருகி போயிடும். அப்படி கருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாம்பார் பொடி நிறம் மாறிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையை வச்சு இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் நல்ல ஒரு ஹீட் ஏறி இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்ட உடனே நம்ம எடுத்துடணும். அதுக்கு அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வறுபடுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது. நல்ல உங்களுக்கு ஒரு மணம் வரும், நல்ல சிவந்து வரும். இந்த சமயத்தில் நம்ம ஜீரகத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இதையும் நம்ம வறுத்துடலாம். மிளகு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அங்கங்கே கொஞ்சம் அந்த கடாயில் நவுதுற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இதையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா சிவந்து வரணும். வெந்தயம் சிவந்து வந்த பிறகு இதுவே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பில் மேலே அங்கங்கே குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக சிவந்த மாதிரி இருக்கும். அதையும் நம்ம அந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பும் இந்த மாதிரி உங்களுக்கு சிவந்து வரணும். சிவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள் ஒரு 25 இலைகள் சேர்க்குறேன். கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும் போது நல்ல உங்களுக்கு ஒரு மனம் இருக்கும் சாம்பார் பொடி. இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை இலைகளும் எடுத்துடலாம். அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் நல்லா சூடாக இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தடவை கலந்து விட்டுட்டு உடனே இறக்கிடுங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னதான் அரைச்சி எடுத்தாலும் இந்த மாதிரி நொறுநொறுப்பாக தான் வரும். சாம்பார் பொடி அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக, அதாவது நல்ல ரொம்ப சாஃப்ட் பவுடராக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். இல்லைனா திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடியை யூஸ் பண்ணி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 3 தடவை சலிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி மிஞ்சும். இந்த மிஞ்சி போனதை தூக்கி போடாமல் நம்ம ஏதாவது ஒரு பொரியல் வகையில் கடைசியாக சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கணும் அப்படின்னா அந்த பொரியல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலேயே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 2லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். ரொம்ப அருமையாக நல்ல சுவையாக இருக்கும். இதுவே நீங்கள் அதிகமான அளவுகளில் அரைக்க விரும்புனீங்க அப்படின்னா அதாவது 1 கிலோ அளவுகளில் அரைக்க விரும்புனீங்கன்னா அதனுடைய அளவுகள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக நல்ல ஹோட்டல் ஸ்டைல் சுவையோடு வரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.